ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குக்கரில் அப்படியே உதிரி உதிரியாக ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே நல்ல ஒரு காரசாரமான மட்டன் பிரியாணி தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆஃப் பாயில் அரிசியில் தான் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி உதிரி உதிரியாக நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக கொஞ்சம் அப்படியே டெம்ப்டிங் ஆகிற மாதிரியான ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எந்த ஹோட்டல்லேருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கான ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரியாணினா இந்த மட்டன் பிரியாணி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க இப்போ மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3/4 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து உப்பும் மஞ்சளும் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. கறி நல்லா வெந்திருக்குது. இப்போ இதே குக்கரில் தான் நான் பிரியாணி பண்ண போகிறேன். 3/4 கிலோ மட்டனுக்கு நான் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத நான் போக போக வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ இந்த கறியை வேக வச்ச தண்ணியோட நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். கடலெண்ணெய் சேர்க்கும்போது எந்த இதுவும் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் செய்கிறப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பிரியாணி வரன்னு இருக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வரப்பு இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமும் உங்களுக்கு பிரியாணி சாஃப்டாக இருக்கும். இப்போ கடலெண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே 2 துண்டு சேர்த்தாச்சுங்க. இப்போது மீடியம் சைஸில் 4 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. மட்டனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சதுனால வெங்காயத்துக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ஜாஸ்தி உப்பு சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்க்கும்போது கூட நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். ஃபுல்லாக நிறம் மாறக்கூடாது. வெங்காயம் நல்லா வெந்து கொஞ்சம் நிறம் மாறும்போது மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற மாதிரி வதக்கி விட்டோம் அப்படின்னா இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் இன்னும் நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க யூஸ் பண்ணுறது. அதாவது 100 கிராம் பூண்டு எடுத்தோம் அப்படின்னா 100 கிராம் இஞ்சி சேர்த்து எதுவுமே உப்பு ஆயில் எதுவுமே சேர்க்க மாட்டேன். தனியாக இஞ்சியும் பூண்டு மாத்திரம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேங்க. கலரும் மாறாது, மணமும் மாறாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போக வதக்கியாச்சு. இப்போ அந்த கறியை மட்டும் எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் கறியை மட்டும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 3/4 கிலோ கறி வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு அரிசி ஊற வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. நான் ஆஃப் பாயில் அரிசி தான் இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருக்கிறேங்க. ஆஃப் பாயில் அரிசி பார்த்திங்கன்னா கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் பாயில் அரிசி தான் உங்களுக்கு பிரியாணி பண்ணுவாங்க. ரோட்டோர கடைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி அவங்களோட ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் அவங்க இந்த ஆஃப் பாயில் அரிசி தான் வாங்குவாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஹாஃப் பாயில் அரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ 5 விரல் கூட்டுற மாதிரி மல்லி புதினாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பிரியாணி மசாலா 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மட்டனோடு நல்லா பரட்டி விடுங்க. இந்த காரமெல்லாம் அந்த மட்டனில் இறங்கி நல்லா ஒரு 3 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். அதிக நேரம்லாம் கிளற வேண்டியது இல்லைங்க. நல்ல மணம் வரும் பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்துருக்கோமோ, டம்ளரோ கப்போ எந்தில் மெஷர் பண்ணியிருக்கோமோ அதில் ஆஃப் பாயில் அரிசிக்கு 1க்கு 2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்க்கணுங்க. இதுவே உங்களுக்கு சீரக சம்பா அரிசி இருந்ததுன்னா 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்காக இருக்கும். நான் எடுத்துருக்க டம்ளர் பார்த்திங்கன்னா 300 ml அரிசி பிடிக்கக்கூடியது. நான் 1.25 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அரிசியை ஊற விட்டதுனால நான் 2 டம்ளர் மட்டும்
தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது புது அரிசி. இதுவே பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா பாயில் அரிசிக்கு 1க்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, கணக்காக இருக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. அந்த மசாலாவும் நல்லா அரிசியோடு சேர்ந்து வெந்து பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். ஒரு 1/4 மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு தண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஹைப்புங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் ஹைப் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. நான் உப்பு பார்க்கலங்க. ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால் உப்பு பார்க்கல. கணக்காக இருக்குங்கிறது என்னோடய கணிப்பு. நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி போட்டு விசில் விட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த ஆவி எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நல்லா ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா ஓப்பன் பண்ணும்போதே நல்லா மணமாக இருந்துச்சுங்க. கலருமே பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கலருமே பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா அதே பிரியாணி ஸ்டைலுக்கு இருந்துச்சு. குக்கரில் நீங்கள் பிரியாணி பண்ணுறப்போ அதை உடனே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அதுலேயே வச்சுருந்தோம், குக்கர்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் உள்ளது அப்படியே அந்த சூட்டுக்கு குழஞ்சிடும், மேலே உள்ளது விதை விதையாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா குக்கரில் சீக்கிரமாக சட்டுப்புட்டுன்னு உங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுக்க போயிடலாம். சூப்பரான இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஹைப் ஆப்ஷனை தட்ட மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே அரிசிக்கு 1க்கு டபுள் மடங்கு மட்டன் வாங்குங்க. அப்போ தான் ஒவ்வொரு வாய் பிரியாணி சாப்பிடும்போதும் ஒரு பீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த மாதிரி பிரியாணிக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.